ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நம்பிக்கையோட ஹாப்பியா இந்த விலாக கன்டின்யூ பண்றேன். நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஒரு லாங் வீடியோ போடலாம் தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா எடுத்தது. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது சாட்டர்டே ஈவினிங் என்னோட ரூமை தான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆச்சு. நடுவில் குட்டீஸ் வேறு வந்திருந்தாங்களா, ரூம் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரே கலையபுரமாக ஆயிடுச்சு. என்னதான் அழகாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் ஒரு 2 டேஸ்க்கு மேலே வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. அது அப்படி தான் போல். க்ளீன் பண்ணும்போது பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறோம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணுன்னு வரும்போது ஒரு 2 டேஸ்க்கு மேலே எங்கேருந்து தான் இந்த லேசினஸ் வருதுன்னே தெரியல. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி பெட் கவரையும் மாற்றி ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு தானேன்னு மைண்ட் வாய்ஸ் வேறு. சரி அப்படிலாம் இருந்தால் தானே ஹியூமன்ஸ்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். இந்த கிளிப்ஸை ஷூட் பண்ணும்போது சண்டே மார்னிங். இப்போல்லாம் காலையில் ஒரு 6:30 7:00 போலவே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு 7:00 வெயிலே வந்து ஒரு 10:00 வெயில் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹீட்டாக இருக்குது. மார்னிங்கே செடிக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றினாலும் ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து வெயிலில் அவ்வளோ ட்ரை ஆகிடுது. இந்த சம்மரில் நம்ம தான் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நிறைய தண்ணி, வாட்டர் கண்டென்ட் இருக்க ஜூஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெளியே போகும்போது அம்ப்ரெல்லா, வாட்டர் பாட்டில் இது எல்லாமே மறக்காமல் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போகலாம். நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் இந்த சம்மர்லேருந்து சேஃபாக பார்த்துக்கலாம். சண்டேலாம் மோஸ்ட்லி என்னோடய டே கடையில் தான் போகும். வீட்டில் இருக்கிறதுலாம் ரொம்ப ரேர். ஸோ இந்த வீக் வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ ரொம்பவே ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக டே ஸ்டார்ட் ஆச்சு. கடைக்கெல்லாம் போயிட்டேன்னா டைம் போகிறதே தெரியாது. டே ஸ்டார்ட் ஆகி ரொம்ப பரபரப்பாக போய் சீக்கிரமாக டைம் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் அவ்வளோதான், வீக்கெண்டே முடிஞ்ச மாதிரி ஆகிடும். அகெயின் மண்டே ஸ்டார்ட் ஆகும். அப்படியே வீக் கண்டினியூ ஆகும். பட் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட், நிறையவே டைம் இருந்தது. ரொம்பவே ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒரு டீ போட்டு இந்த மார்னிங்கை பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன். சண்டேயில் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் டே ஸ்டார்ட் ஆகுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம்னு தான் சொல்லுவேன். பட் எனக்கு அது இப்படி நிறைய டைம் கிடச்சிருக்கு. பட் ஆனால் என் தம்பிக்கு இப்படிலாம் கிடச்சதே இல்லை. காலையில் ஒரு 4 மணிக்கு போலவே அலாரம் வச்சு அப்பா அம்மா கூட கிளம்பிடுவான். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே சண்டேனா கடைக்கு போயிடுவான். இந்த வேலையில் நிறைய கஷ்டம் இருந்தாலும் இதிலேருந்து தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், கற்றுக்கிட்டோன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து நானாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அப்பா அம்மா கஷ்டத்தை பார்த்து தான் வளர்ந்தோம். தம்பி எப்படி கடைக்கு போய் கூடமாட எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணுறானோ அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் நான் எடுத்துப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் லைஃப் லெசன் தான் சொல்லுவேன். அதுவும் நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கும் போது இன்னுமே ரொம்ப ஈஸியானதாக ஆயிடுது. வாழ்க்கையில் எந்த சூழலில் எப்படினாலும் வாழ பழகிக்கணும்னு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டமான சூழலில் வாழ பழகிட்டோன்னா வாழ்க்கை நமக்கு இனிமையான சூழலை காட்டும் பொழுது இன்னுமே அழகாக இருக்கும். பட் இப்போ இருக்க குட்டீஸ் எல்லாமே ப்ரோ வெர்ஷனாக இருக்காங்க. கேட்ட பொருள் கேட்ட நேரத்தில் கிடைக்கிது. இப்போ இருக்க நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குட்டீஸ்க்கு அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டுமே ஷேர் பண்ணுறாங்க. பட் அவங்களோட கஷ்டத்தையும் காட்டி வளர்க்கும் போது இன்னுமே அந்த குட்டீஸோட லைஃப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். அதே மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கவும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாபிக் எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ முடிஞ்சிருச்சு. பட் இது வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு எல்லாமே ஃபிஷ் வெரைட்டிஸ் தான். கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி அவங்களே வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணுவேன். கடையிலேருந்து மீன் வரதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் குக் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருந்தது. கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் போல் நண்டு கொடுத்துருந்தாங்க கிரேவிக்காக. இது சின்ன நண்டு தான். பட் தொக்கு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் பெப்பர் எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக நார்மல் தொக்கு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது வெயில் டைமுன்றதுனால நண்டுமே சூடு, அதனால் நான் வந்து பெப்பர் எதுவுமே சேர்க்கலை. பட் இதுவே நம்ம கோல்டுக்காக செய்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு குழம்பும் ரெடியாகி நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுடலாம். மாங்காய் போட்டு அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துலேயே மீன் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிட்டோன்னா மாங்காவும் குழம்புல கரையாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு போட்ட மீன் எல்லாமே சின்ன மீன் தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அது ஹீட்லேயே நல்லா வெந்துடும். குழம்பு மீன் கரையாமல் உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம மீன் வேகிற டைமை கரெக்டான நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது சின்ன மீன்னா ஒரு 4-5 நிமிஷம் எடுத்துக்கலாம். பெரிய மீன்னா ஒரு 6-7 நிமிஷம் எடுத்துக்கலாம்.
மீதி நேரம் அது குழம்புல நல்லாவே ஊறி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பதத்தில் இருக்கும். கொடுத்த மீனை 2ஆக பிரித்து பாதி குழம்புக்கும் பாதி வறுவலுக்கும் வச்சு வறுவல் மீனும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான சண்டேக்கான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. தட்டில் சர்வ் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இன்றைக்கான அல்டிமேட்டே இந்த மீன் குழம்புல மாங்காய் போட்டது தான். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு ஈவினிங் போல் சரியான காற்று, இது கூடவே மழை, கிளைமேட் பார்க்கவே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இந்த சூப்பரான கிளைமேட்டோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.